வணக்கம் மக்களே. இந்தியா முழுவதும் ஒரு காணொலி ஓடிக்கிருக்கு. பரபரப்பாக வைரலாகி இருக்கு. அது என்ன காணொலினா, 35 வயசு நிரம்பிய அட்டுல் சுபாஷ் மோடி அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் படித்த ஒரு செயற்கை தொழில்நுட்பம் படித்த ஒரு இன்ஜினியர், பெங்களூரை சேர்ந்தவர். இவர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காரு. இந்த தற்கொலை செய்யறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோ மட்டும் வெளியிடல, அவர் 24 பக்கம் ஒரு லெட்டர் எழுதி தன்னுடைய தற்கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறாரு. அந்த வீடியோ பார்க்கலையும் சரி, அந்த தற்கொலைக்கான கடிதத்தையும் பார்க்கலையும், நம்ம சமூகம் எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு மட்டமான சட்டத்தின் ஓட்டைகள் வந்து எவ்வளவு எளிமையாக பல பேர் பல புல்லுருவிகள் பயன்படுத்துகிறாங்க சட்டத்தோட நுணுக்கங்களை அப்படிங்கிறது இதை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கொடுமையாக இருக்குது அவருடைய வீடியோ பார்க்கல. இது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த அட்டுல் சுபாஷ் மோடி அப்படிங்கிறவர் ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் வந்து லக்னோவில் வந்து நிக்கிதா சிங்கியானா அப்படிங்கிற ஒரு பெண், இவங்க 2 பேத்துக்கும் காதல் ஏற்படுகிறது. காதல் திருப்பி கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க 2018-19. அவங்களுக்கு 2020 ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கையில் இவங்க 2 பேத்துக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த கல்யாணமே ஏன் நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப வேகமாக நடந்துச்சு அப்படின்னா, நிக்கிதாவோட அப்பா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்திருக்காரு. அவங்க லவ் பண்ணிக்கிட்டே இருக்கையில், சரி அப்பா இறக்குறதுக்குள்ள நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறனால அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணி போயிட்டே இருக்கையில் இந்த மாதிரி திடீர்னு நிக்கிதாக்கும் இந்த அட்டுல் சுபாஷ்க்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுனால அவங்க 2 பேரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. இது டைவர்ஸ் கேட்குறதே வந்து நிக்கிதா தான் கேட்குறாங்க. நிக்கிதா வந்து எங்கே கேட்குறாங்க அப்படின்னா, தன்னுடைய சொந்த ஊரான உத்தரப்பிரதேசில் தன்னுடைய டைவர்ஸை கேட்குறாங்க. அதுக்கு ஆரம்பத்தில் இவர் வந்து அதாவது அட்டுல் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அப்படியே இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில் சமீபத்தில் இப்போ உத்தரப்பிரதேசில் அங்கே உள்ள ஒரு கீழ்மை நீதிமன்றம் ஜானிப்பூர் அப்படிங்கிற அந்த ஒரு கீழ்மை நீதிமன்றத்தில் அங்கே உள்ள ஒரு ஜட்ஜு பெண் நீதிபதி வந்து டைவர்ஸ் கொடுத்துட்டு ஜீவனாம்சமாக 40,000 அட்டுல் வந்து அந்த பெண் குழந்தைய ஆண் குழந்தை நினைக்கிறேன் ஆண் குழந்தைய பராமரிக்கிறதுக்கு நிக்கிதாக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த தீர்ப்பு. இது மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு சாதாரண ஒரு தீர்ப்பாக இருக்கும். ஆனால் இதுக்கு இந்த தற்கொலைக்கு என்ன சம்மந்தம்? டைவர்ஸ்னால் இது வாங்கிட்டு அட்டுல் வந்து வேற ஒரு திருமணம் கூட செஞ்சுக்கலாம், ஏன்னா ஒரு வயசு 35 தான். ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அட்டுல் வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறார். அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பெண் நிக்கிதா வந்து இவர் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கடுமையான மன உளைச்சலுக்கு இவர் வந்து உட்படுத்தியிருக்காங்க. இவர்கிட்ட வந்து நிறைய பணம் பறிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நிக்கிதாவோட அம்மா அப்பா வீடு கட்டுறதுக்கு இவர்கிட்டயே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, பணம் கேட்டிருக்காங்க. அதையுமே கூட வந்து அட்டுல் கொடுத்துருக்காரு. இவரால் ஒரு எல்லைக்கு மேலே தாண்ட முடியாத சமயத்தில் 2 பேருக்கு சண்டை ஏற்பட்டு இவங்க வந்து அங்கே உள்ள அந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கீழ்மை நீதிமன்றத்தில் இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு இது இந்த மாதிரி போயிருக்கு. இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இவர் வந்து பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க அட்டுல். அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், டவுரி ஆக்ட், அதாவது வரதட்சணை தடுப்பு சட்டம், இந்த மாதிரி இதில் பயங்கரமாக ஹராஸ் பண்ணி அட்டுலையும் சரி அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையுமே வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பயங்கரமாக மிரட்டியிருக்காங்க. அதுபோக என்ன செஞ்சிருக்காங்க, 4 கோடி ரூபா, முதல்ல 2 கோடியில் ஆரம்பிச்சு 3 கோடி ஆரம்பிச்சு கடைசி 4 கோடி வரைக்குமே வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொலை வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த நிக்கிதாவோட அப்பா வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார், அவர் கொன்னது இவர் தான் அப்படின்னு சொல்லி கொலை வழக்குகள் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து இவர் மேலே வந்து உத்தரப்பிரதேசத்துலையும் பீகார்லையும் பதிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக இவர் வந்து பலமுறை வந்து பெங்களூர்ல வந்து வேலையை விட்டுட்டு இவர் வந்து இந்த வழக்குகளை வந்து ஆஜர்படுத்துறதுக்காக அங்கே போயிருக்காரு. இதனால கடுமையான மன உளைச்சல் உண்டாயிருக்காரு. அந்த இவர் போய் என்னென்ன வழக்குகள்னா அப்படின்னா, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், இயற்கைக்கு மாறான உடல் உறவு வந்து என்ன வந்து கட்டாயப்படுத்தினார், அதே மாதிரி டவுரி ஆக்ட் அதிகமாக துன்பப்படுத்தினார், கொலை செய்ய முயற்சியார் அப்படின்னு சொல்லி நிக்கிதா பல்வேறு வழக்குகள் வந்து கொடுத்தனால இவரால் இந்த வழக்குலேருந்து எப்படி வரணும்னே தெரியாமல் அட்டுல் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் இந்த மாதிரி தற்கொலை முடிவை எடுத்திருக்காரு. இது தொடர்பாக இவரும் வந்து கோர்ட்டெல்லாம் போய் அந்த பெண் நீதிபதிகிட்ட போய் கேட்டிருக்காரு. அந்த பெண் நீதிபதி இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஏளனமாக சிரிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பெண் நீதிபதியே இவர் வந்து அந்த வாக்குமூலத்தில் சொல்கிறாரு, 5 லட்ச ரூபா பணம் கொடு, நான் வந்து உன்னை இந்த வழக்கிலேருந்து விடுதலை பண்ணிடுறேன், இல்லைன்னா நீ வந்து இந்த மாதிரி பெங்களூர்லேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இவர் வந்து நான் வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் தான், நான் வந்து எந்த விதமான தப்பான வழியில் என்கிட்ட பணம் கிடையாது, நான் வந்து டேக்ஸ்லாம் கட்டி இந்த பணத்தை தான் வந்து இது பண்ணியிருக்கேன், அவங்க சொல்கிறது எல்லாமே பொய், நான் அவங்களுக்கு பணம் செட்டில் பண்ணுங்க, அக்கௌண்ட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த பெண் நீதிபதி அதெல்லாம் கேட்கல. அதேமாரி கடந்த வாரம் என்ன செஞ்சிருக்காங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, 40,000 ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி. இதனால் வந்து போய் அவருக்கு வந்து அந்த 90 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை வெளியிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு பெங்களூரில். இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய உடலை எரிச்சிட்டு அந்த சாம்பலை எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா அந்த உத்தரப்பிரதேச கீழ்மை நீதிமன்றம் வழங்கிய அந்த ஜபன்பூர் அப்படிங்கிற அந்த இதில் சாக்கடையிலையாவது கரைச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவு இந்திய சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை வந்து மிகவும் கொச்சைப்படுத்தி ரொம்ப இது பண்ணியிருக்காரு. இது எதை காட்டுது அப்படின்னா, அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாலும் சரி சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக சமீப காலங்களில் இந்த மாதிரி டவுரி ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இதெல்லாம் வந்து ஆண்களுக்கு எதிராக ஈஸியாக எளிமையாக மிஸ்யூஸ் பண்ணுறது, தவறாக பயன்படுத்தி அவங்களை வந்து இந்த மாதிரி அவங்க குடும்பத்தில் உள்ள மிரட்டுறது, குறிப்பாக அந்த ஆணோட அம்மா அப்பாவை மிரட்டுறது. இதனால் நிறைய பேர் தற்கொலைலாம் கூட செஞ்சிருக்காங்க. சென்னையில் இந்த மாதிரி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. இந்த மாதிரி மருமகள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போலீஸ் விசாரணைக்கு பயந்து தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா, சட்டத்தில் வந்து இது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கூட தீர்ப்புலாம் கொடுத்துருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உடனடியாக இந்த மாதிரி டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்லேயும் சரி, உடனடியாக மாமனார் அதாவது அந்த பையனோட அப்பா அம்மாவை உடனே கைது செய்யக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடக்கூடாது, தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் சொல்லி உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இந்தியாவில் வந்து காவல்துறை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புனாலும் சரி, உயர்நீதி தீர்ப்பு அந்த அளவுக்கு வந்து மதிக்கிறது இல்லை. ஏன்னா பல
காவல்துறை ரிஃபார்ம்ஸ்னாலும் சரி, ஒரு கைதியை வந்து அரெஸ்ட் பண்ணி 42 மணி நேரத்தில் ஒரு ஜட்ஜ் முன்னாடி நிப்பாட்டணும், 24 மணி நேரத்தில் இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு அட்வொகேட் ஏற்பாடு பண்ணணும் அப்படிலாம் பல இந்த மாதிரி இது இருந்தால் கூட அதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு சராசரி மனிதன் சாமானியன் எந்த ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிற மாதிரி காவல் நிலையத்துக்கு போகிறது தயங்குறது. ஏன்னா இந்த காவல் நிலையங்கள் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஏகாதிபத்திய அடிமை இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கலோனியல் ஆக்ட் தான். போலீஸ் ரிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்திலேருந்து பல நீதிமன்றங்கள், உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தா கூட இன்ன வரைக்குமே வந்து நம்ம வந்து அந்த காக்கி சட்டை, லத்தி இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. இதே இது சட்டத்தை உருவாக்கிய அமெரிக்காலேயோ அல்லது இங்கிலாந்துலேயோ கிடையாது. அப்போ வந்து வெள்ளையர்கள் வந்து அவங்க சட்டத்தை உருவாக்குறது இந்தியர்கள் வந்து அடித்து தான் வந்து அவங்க வந்து மிருக மாதிரி தாக்கி தான் அவங்க வந்து கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிரிமினல் ஆக்ட் சரி, ஐபிசி, சிஆர்பிசி கொண்டு வந்தது. குறிப்பாக இந்த மாதிரி காவல்துறை போலீஸ் ஆக்ட்லாம் கொண்டு வந்தது 1858க்கு அப்புறம். ஆனால் அதை தான் இன்ன வரைக்கும் நம்ம மாற்றலாம் தான் சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அந்த வெள்ளைக்காரன் கொடுத்த காக்கி சட்டை உடுப்பை கூட நம்ம வந்து மாற்றலை. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம வந்து போலீஸ் காவல் நிலையத்தில் காவலர்களுக்கு வந்து நம்ம காக்கி ட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகள்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கணும். அத்துல் அவருடைய மரணத்துக்கு காரணமான அந்த நீதிபதி இருந்து அந்த பெண் நிகிதா எல்லாத்துக்கும் கடுமையான தண்டனை உட்படுத்தப்படணும். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, அந்த நிகிதாவுடைய அண்ணன், அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினர்களோட தாய் நிஷா இவங்கெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த நீதிபதி, அந்த பெண் நீதிபதி மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க தான் முக்கியமான ஒரு காரணம் கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் அந்த வீடியோவில் பலமுறை அந்த நீதிபதியாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என் மரணத்துக்கு வந்து நீதி கிடைக்காதுன்னு என்னுடைய சாம்பலை வந்து அந்த நீதிமன்றத்தில் ஓடக்கூடிய சாக்கடையில் கரைச்சிருங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒவ்வொரு இந்தியனின் கன்னத்திலையும் அறைந்த மாதிரி இருக்குது அவருடைய வீடியோ. சிந்திப்போமாக. நன்றி, வணக்கம்.